சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விவேகம், கணித வல்லமை, எதிலும் நின்று நிதானித்து செயலாற்றக்கூடிய வல்லமை படைத்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக்கொள்ள இருக்கின்றேன். அங்கே பொதுவாக முதல்ல கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா பலன்களும் நமக்கு அதியோகத்தை கொடுக்கும். அந்த கணக்குப்படி பார்க்கிறப்ப இந்த மாதத்துல மிதுன ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் அவரோட கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் உச்சம் பெற்று அவரோடு சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும் அவரோட ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த மாதம் 13ஆம் தேதி துலா ராசிக்கு உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார். இந்த மாதம் 22ஆம் தேதி உங்கள் ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு அதிசாரம் பெற்று கடகராசிக்கு உச்சத்துக்கு செல்கின்றார். 22ஆம் தேதி 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக மாறுதல்கள். சரி, இந்த மாசத்துல விசேஷமான நாட்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னென்ன விசேஷம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதத்துல முதல்ல புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு இதுவரை திதி தர்ப்பணம் சரியா செஞ்சிருந்தாலும் சரி, அல்லது விட்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இந்த மகாலய பட்சத்து அமாவாசையில அவர்களை நினைத்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 12 மாசத்துல இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு மிகப்பெரிய பவர் உண்டு. அதனால அந்த மகாலயபட்ச அமாவாசையை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுக்கடுத்து மறுநாள் 6ஆம் தேதி நவராத்திரி குழு ஆரம்பம். 9 நாட்களும் முப்பெரும் தேவிகளுக்கு விசேஷம் நடக்கும். அப்பேற்பட்ட நவராத்திரி குழு ஆனது 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி துர்காஷ்டமி வருகிறது. 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி விஜயதசமி வருகிறது. இதெல்லாம் இந்த நவராத்திரியோட விசேஷங்கள். இந்த மாதத்தில் சனி பிரதோஷம் வருகிறது 18ஆம் தேதி. அதனால மிதுனராசிக்காரர்களே, இந்த மாசம் விசேஷமான மாசம். அப்ப இந்த மாசத்துல சுபமங்கலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதத்தின் முதல் நாளே புரட்டாசி மாசம் 1ஆம் தேதியே சுப முகூர்த்த நாள் தான். அதே போல 8ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் இந்த மாதத்துக்கான சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சந்திராசிரம நாள் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா 15ஆம் தேதி மதியத்திலிருந்து துவங்குது. 16, 17 ஆகிய தேதிகள்ல இந்த 2 நாளும் சந்திராசிரமம் வருகிறது. கொஞ்சம் கவனமா இருக்குங்க. சரி, பலன்கள் நன்றாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு தான் இந்த மாசம் அமோகமான பலன்கள். என்ன, ஒரு கிரகம் உச்சம் பெறுவது சிறப்பு. அதுவும் ராசினாலனே உச்சம் பெறப்ப பாத்தீங்கன்னா பலன்கள் ரெட்டிப்பாக மாறும். யாரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காருன்னா சூரியனோட சேர்ந்து அமர்கிறார். சூரியன் என்பது முயற்சிக்குரிய 3ஆம் பாவம். அப்ப உங்களுக்கு தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகள்லாம் இந்த மாசத்துல நிறைய கிடைக்க போகுது. அதை பயன்படுத்தக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த மாசம் முழுசா கிடைக்க போகுது. தனகாரகனாகிய சந்திர பகவான் யோகத்தில் இருக்கின்றார். அந்த தனஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்று வரப்போகிறார். அதனால இந்த மாசம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கப்படுது. 1. 2வது பாத்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த பலன்களை அடைவாங்க. ஏன்னா நீ வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இப்ப நவராத்திரி குழு வருகிறது. அதுக்கடுத்து தீபாவளி பண்டிகை வரும். அதனால வியாபாரங்களை பொறுத்தளவுக்கு சிறந்த வியாபாரம், அது முதல் நாளே வியாபாரம் தான். இன்னும் அதிகமான வியாபாரத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. 1.
அப்ப வியாபாரம் நன்றாக இருக்கணும்னா தொழில் நன்றாக இருக்கும். அதனால தொழிலும் வியாபாரம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க புது முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். புது புது தொழில் செய்யலாம் அல்லது புதுசா வியாபாரம் பண்ணலாம். வியாபாரத்துக்கு நிறைய முதலீடு பண்ணலாம். இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு விசேஷம். அடுத்து உத்தியோகத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அது சாதாரண உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது தனியார் துறை உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் நிறைய கிடைக்க போகுது. அதாவது போனஸ்ன்னு சொல்றதை விட உங்களுக்கு தொழில் ரீதியாக, அதாவது உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எண்ணியபடியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்ன கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப கொஞ்சம் உடல் நலனை கொஞ்சம் பாதிப்பாரு. அதனால தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துருங்க. தேவையில்லாம அலைச்சலை தவிர்த்துருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போதும். இந்த மாதம் முழுவதுமே இந்த கன்னிராசியில் அமர்ந்த புதன் உங்களுக்கு நல்ல பலனை நிறைய தரப்போகிறார். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். எவ்வளவு பலகீனமாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஒரு பூஸ்ட் தந்த மாதிரி பெரிய உள்ள ஒரு சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா பலன்கள் கிடைக்கும். அதே போல தந்தை வழி உறவுகளால் எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னியா மாசம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாசம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு, உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் நிறைய பலன்கள். அதாவது பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல ஒரு சிறந்த போட்டி எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமே கிடைக்கும். ஒண்ணும். ரெண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை இப்படி செய்யலாம் நீங்க நினைச்சு இஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அழகுகளை சம்பந்தப்பட்டது, கட்டடக்கலை சம்பந்தப்பட்டது, குறிப்பா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறைகள் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போதும். இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு சில குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன கேட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த போன 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், சனி பகவானுடைய வக்கரமானது பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னேன். இந்த மாசத்துல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை நிறைய பொழியப்பட்டு அதன் மூலமாக முதல் சொன்ன மாதிரி சென்னை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பூரா பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்துக்கங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே மிருகராசிக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல நன்மையும் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா புரட்டாசினாலே பெருமாள் தான். பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.